யாரோ எங்கேயோ பண்ணுற ஒரு சின்ன விஷயத்தை பார்த்து நம்ம இந்த உலகத்தை பார்க்குற பெர்ஸ்பெக்டிவே மாறி இருக்கும். That's the essence of this book. சம்டைம்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டோரிஸ் ரொம்ப சிம்பிளான லைஃப்ஸ்லேருந்து வந்திருக்கும். அப்படி ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் உள்ள புக் தான் காமன் yet uncommon by Sudha Murthy. A book full of ordinary people with extraordinary hearts and lives. Random acts of kindness நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் சம்டைம்ஸ் நம்ம அதை நோட்டீஸ் பண்ணிட்டு கடந்து போயிடுவோம். சம்டைம்ஸ் நோட்டீஸே பண்ண மாட்டோம். பட் நம்ம அதை நோட்டீஸ் பண்ணி டீப் டவுன் கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தா நீங்களோ கூட இப்படி ஒரு புக் எழுதலாம். காமன் yet uncommon 14 memorable stories from daily lives. இந்த 14 stories யாரை பற்றினா ஆத்தர் அவங்க சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க ஹோம் டவுனில் பார்த்த பீப்புள் அண்ட் அவங்கள சுற்றி நடந்த விஷயங்கள் பற்றி. ஒரு சில பேரை பார்த்தாலே நமக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். நிறைய குட் வேல்யூஸ் அண்ட் கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் ஒரு சில பேரை பார்த்தா இவங்கள மாதிரிலாம் இருக்கவே கூடாதுடா சாமின்னு தோணும்ல. இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் பார்க்குற எல்லா கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸுமே இந்த ஸ்டோரிஸில் இருக்காங்க. அண்ட் இந்த புக்கில் என்னோட ஃபேவரட் கேரக்டர்ஸ் 2 பேர், பண்டில் பிந்து அண்ட் அட்வென்ச்சரஸ் பகிரதி. இதை தாண்டி என்னோட லைஃப்லேயும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ், இன்ஸ்பைரிங் கேரக்டர்ஸ், இவங்கள மாதிரி இருக்கணும், இவங்கள மாதிரி இருக்கக்கூடாது, பிடிச்சவங்க பிடிக்காதவங்க, இப்படி நிறைய பேர் இருந்திருக்காங்க. நம்ம எல்லாரோட லைஃப்லையும் இருப்பாங்க. இப்படி நம்ம லைஃப்பில் நம்மளை சுற்றி எப்போவுமே நிறைய கேரக்டர்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். சில சமயம் நம்ம அதை பார்த்துட்டு கடந்து போயிடுவோம், சில சமயம் நம்ம டீப் டவுன் பார்ப்போம். அப்படி டீப் டவுன் பார்க்குறது தான் காமன் yet uncommon. அப்படி ஆழமாக பார்க்குறதால நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு புக்கு கூட எழுத முடியும்னு ஆத்தர் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்காங்க. சுதா மூர்த்தி அவங்களோட புக்ஸ் நான் ரொம்ப வருஷமாக படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் புக் தட் ஐ ரெட் அண்ட் ஐம் சூப்பர் ஹாப்பி தட் ஐ சாஸ் திஸ் புக். அவங்களோட ரைட்டிங் ஸ்டைல் பற்றி சொல்லணும்னா இட் இஸ் வெரி ஈஸி டு ரீட், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், சிம்பிள் yet வெரி டீப், ஃபன்னி அங்கங்கே அண்ட் ஃபுல் ஆஃப் வேல்யூஸ் அண்ட் லைஃப் லெசன்ஸ். அண்ட் இதை பார்க்கும்போது உங்கள் லைஃப்பில் நடந்த ஏதாவது ஒரு ஸ்டோரி ஞாபகம் வந்திருந்தா கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்கள். My big takeaway from this book is எல்லாத்தையும் நம்ம deeper perspectiveல பார்த்தா we could know a lot about life and our life becomes so interesting. And at last we are all stories in the end, just make it a good one.